So good evening students. Today we will see the current affairs analysis dated from 3rd and 4th May 2026. The first article related to the insurance sector. So insurance la வந்து பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ண 100% FDI இப்போ அதை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் வந்து 100% FDI அண்டர் ஆட்டோமேட்டிக் ரூட். FDI பொறுத்த வரைக்கும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். There are two routes. ஃபாரின்லேருந்து டைரெக்டாக இந்தியாவுக்குள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, நாட் பை ஸ்டாக் மார்க்கெட் பட் டைரக்ட்லி. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி XYZ கம்பெனியில் இருக்கு 10% ஸ்டேக்கை வாங்குகிறாங்க, மீதி 90% வித் இந்தியா, தட் இஸ் FDI. தென் அமேசான் அவங்க வந்து தே ஆர் கிரியேட்டிங் எ நியூ கம்பெனி இன்சைட் இந்தியாவுக்குள்ளாடி ஒரு புதிய கம்பெனியை உருவாக்குறாங்க அப்படின்னா அதுவும் FDIயில் தான் வரும். இல்லைன்னா ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாக பண்ணுறது லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணாலும் FDI, தட் இஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதில் ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு சில செக்டார்ஸுக்கு இட் வில் பி அலௌட் 100% ஆட்டோமேட்டிக் ரூட்டுன்னு போட்டிருப்பாங்க. சில செக்டார்ஸுக்கு அப் டு 40% ஆட்டோமேட்டிக் ரூட்டுன்னு போட்டிருப்போம். அப்படின்னா 40% இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வித்தவுட் பர்மிஷன் தே கேன் கம் இன்சைட் இந்தியா, தே கேன் இன்வெஸ்ட். அதுக்கு பிறகு அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. 100% ஆட்டோமேட்டிக் ரூட் அப்படின்னா வித்தவுட் பர்மிஷன் தே கேன் கம் அண்ட் இன்வெஸ்ட் இன் இந்தியா. ஸோ இட்ஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட். மற்றதுக்கு வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் இஸ் மஸ்ட். இப்போ 70% ஆட்டோமேட்டிக் ரூட்டு, 30% மீதி பண்ணணும்னா பண்ணலாம், ஆனால் வித் கவர்மெண்ட் பர்மிஷன் தே கேன் கம் அண்ட் இன்வெஸ்ட் இன் இந்தியா. ஸோ தட் இஸ் அ கேப். ஸோ இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி 26% தான் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு 2021 இட் இன்க்ரீஸ் டு 74%. அதுக்கு பிறகு நவ் இட் இஸ் 100% ஆட்டோமேட்டிக் ரூட். ஸோ 100% இந்தியாவில் இன்சூரன்ஸ் செக்டாரில் புதிய கம்பெனியாக உருவாக்குறது, இல்லைன்னா இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய கம்பெனி கூட, இப்போ பஜாஜ் லைஃப் இன்சூரன்ஸ், அலையன்ஸ், அது மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ரிலையன்ஸோட லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. அவங்க கூட டைப் பண்ணி ஃபாரின் இன்சூரன்ஸ் கம்பெனி தே கேன் இன்வெஸ்ட் இன் இந்தியா. முன்னாடி 74%, இப்போ நவ் இட் இஸ் 100% தே கேன் கம் அண்ட் இன்வெஸ்ட் இன் இந்தியா. இந்தியா ஏன் இதை அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா we need to create a competition for insurance because we having a life insurance of only 2.7% people having life insurance. அது மாதிரி அதர் இன்சூரன்ஸ் எடுத்துன்னா நாட் லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பொருட்களுக்கு மேலே இன்ஷூர் பண்ணுறது, தட் இஸ் வெஹிக்கிள்ஸ், கார், பைக்கு, அப்புறம் பொருட்கள் மேலே, கோல்டு மேலே சிலர் இன்சூரன்ஸ் போடுவாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் மேலே போடுவாங்க. ஸோ தெர் இஸ் ஒன்லி 1% இன் இந்தியா. ஸோ டோட்டலாக 3.7% ஹேவிங் இன்சூரன்ஸ். ஸோ இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக குளோபல் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா 7%. எவ்ரி கண்ட்ரி இஸ் ஹேவிங் குளோபல் ஆவரேஜ் ஆஃப் 7%. ஆனால் நம்ம அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் காம்படிஷன் அலோவ் பண்ணுறது. பெர் கேபிட்டா ஒரு தனி மனிதர் இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்தியாவை பொறுத்தவரை $97. தட்ஸ் ஆல் USD ஆவரேஜ் ஸ்பெண்டிங் ஃபார் தி இன்சூரன்ஸ் பர் இயர். அது மாதிரி ஃபாரின்லேருந்து இந்தியாவில், அதனால தான் நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனிஸை இந்தியாவில் அலோவ் பண்ணுறோம். அப்போ இந்தியாவோட ப்ரீமியம் சார்ஜஸ் வில் பி ரெடியூஸ் அண்ட் தென் எவ்ரி ஒன் கேன் பி அஃபோர்டபுள் ஃபார் டேக்கிங் தி இன்சூரன்ஸ். ஸோ என்ன இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய IRDA எப்படி பேங்கு RBI இருக்கோ, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஸோ தட் இஸ் அன் IRDA. ஸோ அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தே நீட் டு காம்ப்ளை பண்ணணும். காம்ப்ளை பண்ணலைன்னா தே வில் பி அவங்களோட லைசன்ஸ், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் வந்து கேன்சல் பண்ணப்படும். அப்புறம் கவரேஜஸ் எடுத்துக்கிட்டீங்க, இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இன்டர்மீடியரிஸ், ஏஜென்சி மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் வேலை செய்ய மாட்டாங்க, ஆனால் இன்சூரன்ஸ் பிடிச்சி கொடுப்பாங்க வேறு கம்பெனிஸுக்கு. ஸோ அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த 100% அந்த மாதிரி ப்ரோக்கிங் கம்பெனிஸுக்கும் இது பொருந்தும். அப்புறம் எக்ஸப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வாஸ் நாட் LIC ஹேவிங் ஒன்லி 20% லிமிட். ஸோ இவங்க LICயில் வந்து 100% பண்ணக்கூடாது. அது மாதிரி சைனாலேருந்து இந்தியாவுக்குள்ளாடி பண்ணுறவங்க
10% லிமிட் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது சைனீஸ் பீப்புள். ஸோ அதுவும் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்டிவ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்படிஷன். இந்தியா எதனால இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்சூரன்ஸ் செக்டர்னா வி ஹேவிங் அ 10th லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் டிமாண்ட். ஸோ வேர்ல்டு லெவலில் பிக்கெஸ்ட் கண்ட்ரி, ஹியூஜ் பாப்புலேஷன். அது மாதிரி 1.8% ஆஃப் த குளோபல் இன்சூரன்ஸ் ஷேர். ஸோ 3.7 இருந்தாலுமே நம்ம குளோபலில் இருக்கக்கூடிய கம்பேரிசன் எடுக்கும்போது 1.8% கான்ட்ரிபியூஷன் இன்சூரன்ஸில் இந்தியாவிலேருந்து இருக்குது. அது மாதிரி 6.7%, 6 to 7% காம்பவுண்டபிள் ஆவரேஜ் க்ரோத் CAGR அது வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 2047 விக்ஷித் பாரத் ஸ்கீமில் எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் இருக்கணும் அப்படின்றது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குது. அப்புறம் USD 330 340 பில்லியன் அதுக்காக டிமாண்ட் இருக்குது அப்படின்றதுனால ஸோ இந்தியா இஸ் டார்கெட்டட் பை அதர் கம்பெனிஸ். சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டால் இது ஏன் இன்சூரன்ஸ் வந்து பெனிட்ரேட் ஆகலைன்னா மெயினாக அஃபோர்டபிலிட்டி கிடையாது. ப்ரீமியம் சார்ஜஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இயர்லி பேமெண்ட்ஸ் அது வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால நிறைய பேர் அதுக்கு போகிறது கிடையாது. லோ பெனிட்ரேஷன், அவேர்னஸ் கிடையாது பீப்புளுக்கு. மற்றபடி நம்ம வந்து ரிஸ்க்கை வந்து பெருசாக எடுக்கிறது கிடையாது. அதுக்காக நம்ம சேமித்து வச்சுட்டு சப்போஸ் நமக்கு ஹெல்த் ரிலேட்டடாக இஷ்யூஸ் வரல, கார் ஆக்சிடெண்ட்டே ஆகாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு இருக்கும். அதனால் என்ன பண்ண மாட்டோம், இன்சூரன்ஸ் போட மாட்டோம். லோ பெனிட்ரேஷன், இதனாலே லோ பெனிட்ரேஷன். டிஸ்ட்ரிபியூஷன் கேப். ஸோ அர்பன் ஏரியாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை கவர் பண்ணிப்பாங்க, ரூரல் ஏரியாவுக்கெல்லாம் போகாது. ஸோ லேக் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் கஸ்டமைசேஷன் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி இருக்காது, அவங்க சொல்கிறத நம்ம அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ராட் அண்ட் ரிஸ்க், இப்படி ஏமாத்துறவங்களும் அதிகமாக இருக்காங்க. ஆக்சிடெண்ட் ஆகும்போது நீங்கள் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டு கொடுக்க முடியாது, இந்த மாதிரி டிசீஸுக்கு வந்து கவர் ஆகாது அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது. டிஜிட்டலைசேஷன்ஸ் ப்ராப்பராக இல்லை. ஸோ இதெல்லாமே சேலஞ்சஸாக சொல்லப்படுது. லோ லிட்ரஸி ரேட், அஃபோர்டபிலிட்டி இல்லை அப்படின்றது இதெல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் அபவுட் தி இன்சூரன்ஸ் செக்டர். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி கைலாஷ் மானசரோவர் யாத்ரா. லெப்புலே பாஸ் வழியாக இப்போ யாத்திரை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஷோ த மேப் இட் இஸ் அவைலபிள். யூ கேன் சி திஸ் அ ட்ரை ஜங்ஷன் ஏரியா. மேப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த எண்ட் வந்து லிம்பியாதுரான்னு பேர். இந்த பக்கம் யூ ஹேவிங் லெப்புலே. அதுக்கு பிறகு இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் ஏரியா, இட்ஸ் நாட் எல்லோ, இட்ஸ் விசிபிள் லைக் எல்லோ ஃபார் மீ. No, it's an orange. Okay. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் விசிபிலிட்டி இருக்கக்கூடிய பகுதி உங்களுக்கு வந்து காலாபானி ஏரியான்னு பேர். ஸோ இட்ஸ் அ ஏரியா 35 square kilometer ஏரியா. யூ கேன் சி ஹியர் போர்டில் பாருங்கள். ஸோ இட்ஸ் அ ட்ரை ஜங்ஷன் ஏரியா. ஸோ இந்த பக்கம் லிம்பியாதுரா, அப்புறம் இங்கே லெப்புலே, அப்புறம் இங்கே இந்தியன் பார்ட். ஸோ இந்த பார்ட் வந்து ஆக்சுவலாக எப்படி என்ன ப்ராப்ளம்னா 1816 there is an agreement called as Treaty of Saguli. Treaty of Sagoli. ஸோ இந்த ட்ரீட்டியை பொறுத்தவரை இந்தியா சைனா நேபாள் இதோட ட்ரை ஜங்ஷன் ஏரியா. திஸ் ஏரியா இஸ் த ட்ரை ஜங்ஷன் ஏரியா. ஸோ இதில் என்ன சைன் பண்ணிக்கிட்டேன், பிரிட்டிஷ் டைம் பீரியடில் சைன் பண்ணது அப்படின்னா த பார்டர் வித் நேபாள் அண்ட் இந்தியாவில் உத்தரகாண்ட் ஏரியாவுக்கும் பார்டர் எப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா காலாபானி ரிவர். ஸோ காலாபானி ரிவர் தான் காளி ரிவர் இஸ் த பார்டர் ரிவர், மகாகாளி. ஸோ நம்மளோட தாட் த காளி ரிவர் ஒரிஜினேட்ஸ் ஹியர். 2 பிரான்ச்சஸ் இருக்குது, ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் காளி ரிவர். ஸோ நம்ம இங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுதுன்றோம், அவங்க இங்கே இருந்துறாங்க. ஸோ இதுக்கு மேல் பகுதி இந்த பகுதியை வந்து நம்ம கிளைம் பண்ணுறோம். திஸ் ஏரியா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காளி ரிவரோட ஏரியா வந்து there is a tributary here. ஸோ அதை வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ட்ரீட்டி சைன் பண்ணும்போது காளி ரிவர் ஒரே சிங்கிள் பிரான்ச்சாக இருந்துச்சு. இப்போ வி ஹேவிங் tributaries. The Kali ring originates at the Lepule spring.
இப்படி ஒரிஜினேட் ஆகி இப்படி வருது. ஸோ அதனால் நம்ம இந்த சைடு ஆஃப் த ஏரியா வந்து நம்மளோட பகுதின்றது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலி ரிவர் மெயின் ரிவர் இது கிடையாது, இங்கேருந்து ஒரிஜினேட் ஆகி வருது. ஸோ ரெண்டும் மெர்ஜ் ஆகி தான் மகாகாலி ரிவராக போகுது. அப்போது தே ஆர் டிமாண்டிங் ஃபார் இந்த பகுதி ஃபுல்லாகவே அவங்களோட பகுதின்ற. நம்ம என்ன சொல்கிறோன்னா திஸ் இஸ் த காலி ரிவர், இதோட வெஸ்டர்ன் சைடு, காலி ரிவரோட வெஸ்டர்ன் சைடு அப்படின்றதான் சொல்லப்பட்டிருக்கு. ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் காலி ரிவர் இஸ் அ பார்ட் ஆஃப் நேபாள், வெஸ்டர்ன் சைடு வந்து இந்தியா, உத்தரகாண்ட் இங்கே வரும். இப்போ நம்ம இது பித்தோகர்க் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய பகுதி. கிட்டத்தட்ட 20,000 ஃபீட் அதிகம் ஹிமாலயாஸில். ஸோ அங்கே தான் இது இருக்குது. ஸோ இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்தோ சைனா ட்ரேட், தட் இஸ் தெர் இஸ் அ பாஸ் கால்ட் அஸ் லிப்புலேப் பாஸ், இந்த ஏரியாவில் வருது. இப்போ இது வழியாக தான் நம்ம கைலாஷ் மனசரோவர் யாத்திரைக்கு நம்ம போகிறது, கைலாசத்துக்கு போகிறது. சரியா? நிறைய டைம் சைனா கூட இஷ்யூஸ் உருவாகும் போது அவங்க அலோவ் பண்ணுறது கிடையாது. தட்ஸ் அ ரீசன். லிம்பியாதுரா, நேபாளை பொறுத்தவரை லிம்பியாதுரா இந்த ஏரியாவில் ஒரிஜினேட் ஆகக்கூடிய ரிவர், நமக்கு இந்த ஏரியாவில் ஒரு ஒரிஜினேட் ஆகக்கூடிய ரிவர் இந்த மகாகாலி ரிவர். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். ரிலீஜியஸ் நான் உங்களுக்கு சொன்னேன், கைலாஷ் மனசரோவர் யாத்திரா இட்ஸ் அ கல்ச்சரல் ரிலேஷன்ஷிப். நம்ம 3 கண்ட்ரியும் இதில் பங்கு வருது. நேபாள் இஸ் ஆல்சோ ஹிந்து கண்ட்ரி, இந்தியா இஸ் அ ஹிந்து கண்ட்ரி having a relation with Kailash. சைனாவை பொறுத்த வரைக்கும் கைலாஷ் வந்து சைனாவில் இருக்குது. ஸோ ஈவன் they won't believe religion, they are allowing us. சரியா? That's about the article. The next article, Aurora Borealis. So show them image. Aurora formation in the Norway area, Arctic ஏரியாவில். ஸோ நீங்கள் எர்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ டிஸ்பிளே த போர்டு விசிபிள், ரைட்? ஓகே. ஸோ எர்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சன் இங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு சோலார் ஃப்ளேர்ஸ், கதிர்வீச்சுகள், மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். சாரி, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸில் தட் இஸ் அ சோலார் ஃப்ளேர்ஸ், அயனைசிங் ரேடியேஷன். அயனைசிங் ரேடியேஷன்ஸ் வில் கம் ஃப்ரம் த சன். சரியா? ஸோ பூமியை பொறுத்தவரை வி ஹேவிங் அ கோரில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடெக்ட். இந்த சோலார் ஃப்ளேர்ஸ் வந்து பூமியை தாக்காமல் இருக்கிற ஹெல்ப் பண்ணக்கூடியது. வாட் யூ ஆர் சீயிங் இன் த இமேஜ், நவ் டிஸ்பிளே த இமேஜ், யூ கேன் see there. ஸோ இந்த ப்ளூ கலர் எல்லோ கலரில் வரக்கூடிய லைன்ஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃப்ரம் தி சன். இட்ஸ் அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் எர்த். அப்போ எர்த்தோட அட்மாஸ்பியரை பாதுகாக்கிறது. தெர்மோஸ்பியருக்கு வெளியில் இது வந்து அப்படியே பைண்ட் பண்ணி விடுறதுனால நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. ஆனால் அயனோஸ்பியர், அயனைசிங் ரேடியேஷன்ஸ், தெர்மோஸ்பியர் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டருக்கு மேலே இந்த ஏரியாவில் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லையும் சதர்ன் ஹெமிஸ்பியர்லையும் the electrons and ions will come in contact with the magnetic field, interacting with the magnetic field. அதனால் oxygen and nitrogen in this area will react with ionizing radiations. இந்த எலக்ட்ரான் அயன்ஸ் கூட வந்து அது இது பண்ணும், ரியாக்ட் பண்ணும். அதனால என்ன ஆகுதுன்னா கலர்ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் அந்த ப்ளூ கலர் அந்த டிஸ்பிளே இருக்குல்ல, ப்ளூ கலர்ஸ் நீங்கள் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ஏரியாவில் நீங்கள் அது இப்போ விசிபிலிட்டி இருக்குது, அதனால தான் நியூஸில் வந்திருக்கு. உங்களுக்கு தம்ப்நெயிலே நான் அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். இட் லுக் லைக் ஸ்கை வந்து ரொம்ப க்ரீனும் லைக் ப்ளூ கலருமா சேர்ந்து தெரியும். ரொம்ப நம்ம லேசர் லைட் ஷோஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி தெரியும். ஸோ அதை வந்து இப்போ டூரிஸ்ட் கைட்ஸ் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து பீப்புள்கிட்டேருந்து பணம் பொறிச்சிட்டு இல்லீகலாக அந்த இடங்களுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்றது தான் நியூஸ். That is not important for your examination. This part is important. So that's about this article. The next article related to the Galaxy Drishti satellite. So it's a Galaxy அப்படின்ற இந்தியாவோட நிறுவனம் திருஷ்டி அப்படின்ற சேட்டலைட், ஃபஸ்ட்டு ப்ரைவேட் சேட்டலைட் லான்ச் ஃப்ரம் நாட் ஃப்ரம் இந்தியா. இஸ்ரோ லான்ச் பண்ணலை, ஃபால்கன் நிறுவனம் அமெரிக்காவோட ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் ராக்கெட் லான்ச்சிங் மூலமாக பண்ணுறாங்க. ஸ்பேஸ் எக்ஸோடது the world first satellite to capable of capturing optical இமேஜும் ரேடார் இமேஜும் ஒரே கேமரா மூலமாக சென்ஸ் பண்ணுறாங்க. ஸ்பேஸை வந்து படம் பிடிக்கிறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. நேம் இஸ் இம்பார்ட்டன்ட். அது மாதிரி அக்னிகுல், ஸ்கை ரூட் அப்படின்ற லான்ச்சிங். ஸோ அக்னிகுல் அப்படின்றது ஸ்கை ரூட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தோடது, பெங்களூரை சேர்ந்தது. அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அது மாதிரி வி ஹேவிங்
பிக்சல், துருவா ஸ்பேஸ், பெலாட்ரிக்ஸ் இவங்க எல்லாமே ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷனுக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன்ஸ். கொஸ்டின்ஸ் அது ரிலேட்டடாக மட்டும்தான் கேட்பாங்க. The next article related to the inverted duty structure. Inverted duty structure in news because ஜிஎஸ்டி ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நமக்கு. மெயினாக நமக்கு வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ரா மெட்டீரியலுக்கு வந்து நம்ம ஒரு நிறுவனம் ரா மெட்டீரியலை வச்சு தயாரிக்கக்கூடிய பொருட்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் 100 rupees ரா மெட்டீரியல் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு 10% டேக்ஸ் அப்படின்றப்போ தே பே ஆல்ரெடி 10 rupees டேக்ஸ். அதுக்கப்புறம் இந்த நிறுவனம் வந்து இந்த ப்ராடக்டை பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் ஒரு பென்னாவோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பொருளை அதை பண்ணும்போது 200 rupeesக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. எகெயின் இந்த நிறுவனம் இதை வந்து 100 rupees ரா மெட்டீரியல் வாங்கி தான் இந்த 200 ஆல்ரெடி 10 rupees டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அந்த நிறுவனம் வந்து வெளியில் எடுக்கும்போது அந்த 10% டேக்ஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னா 20 rupees டேக்ஸ். ஆல்ரெடி 100க்கு டேக்ஸ் பே பண்ணியாச்சு. அப்போ மீதி இருக்கக்கூடிய 100க்கு தான் டேக்ஸ் பே பண்ணணும். ஆனால் அவங்க திருப்பியும் 20 rupees பே பண்ணுறாங்க. அப்போ 10 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணுறாங்க. ஸோ இதை கிளைம் பண்ணுறதுக்கு தான் ஜிஎஸ்டி நம்ம அப்ளை பண்ணும்போது இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. யூ கேன் கிளைம் ஃபார் இட். இந்த 10 rupees வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும், மைனஸ் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் இப்போ இது வந்து 10% இருக்குது, நோ இஷ்யூஸ். அவுட்புட்டும் உங்களுக்கு 10%. சில டைமில் யூ ஹாவ் இன்புட் டாக்ஸேஷன், இன்புட் ரா மெட்டீரியலோட டாக்ஸேஷன் 18%, நீங்கள் வெளியில் கொண்டு வரக்கூடிய அவுட்புட்டோட ப்ராடக்டோட அவுட்புட் டாக்ஸேஷன் இஸ் 5%. அப்போ இந்த காசு 15 கிட்டத்தட்ட 13%க்கான டேக்ஸ் வந்து உங்களுக்கு ரீஃபண்டபிள் ஆகாது, அது அப்படியே இருக்கும். ஸோ அப்போது அதை வந்து அப்படியே டிலே பண்ணும். அடுத்து நீங்கள் ப்ராடக்ட் இது பண்ணும்போது மட்டும்தான் அதை கொடுப்பாங்க. ஸோ சொந்த கையிலேருந்து பே பண்ண மாட்டாங்க, நீங்கள் பே பண்ணுறதுலேருந்து தான் மைனஸ் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ இட் வில் பி தேர். திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர். ஸோ இட் வில் பி தேர் ஆல்வேஸ் ஃபார் அ லாங். ஸோ அது வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் இஷ்யூஸ், அடிக்கடி கொஸ்டின் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். 18% இந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆகும்போது அவுட்புட் அதிகமாக இருந்துச்சுன்னா யூ நீட் டு பே. அவுட்புட் கம்மியாக இருக்குது, அவுட்புட் டேக்ஸ் கம்மி, இன்புட் அதிகமாக இருந்துன்னா ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணதை அவங்க ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. திஸ் இஸ் இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பேர். ஸோ தட்ஸ் அபவுட் தி எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் தான் அதிகமாக இதில் பாதிக்கப்படுறாங்க. So that's about the articles. Now we will move on to the MCQs. Okay, so MCQs are displayed here. Questions are read பண்ணி நீங்க answer பண்ணுங்க. You like 30 seconds and display. So 4 questions இருக்கு, answer பண்ணுங்க. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.